நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மீனவர்களை கடுமையாக தாக்கி மீன்பிடி கருவிகளை இலங்கை கடற்கொள்ளையர்கள் பறித்து சென்ற நிகழ்வு மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் கோடியக்கரையில் ஏராளமான மீனவர்கள் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். அந்த வகையில் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கு சொந்தமான நாட்டுப்படகு மூலம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த 3 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் நேற்றிரவு கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 25 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டு இருக்கும்போது அங்கு 2 படகுகளில் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் இவர்களது படகில் ஏறி மீனவர்களை இரும்பு கம்பியால் தாக்கி அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் ஒருவருக்கு தலை மற்றும் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. மற்ற 2 பேருக்கு தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. படகில் இருந்த 300 கிலோ வலைகளை வெட்டி எடுத்து சென்றதுடன் ஜிபிஎஸ் கருவி, கைபேசி உள்ளிட்டவைகளையும் பறித்து சென்றனர். இதையடுத்து இன்று காலை கோடியக்கரைக்கு திரும்பிய மீனவர்கள் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல மற்றொரு படகில் கோடியக்கரையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற பெருமாள்பேட்டையைச் சேர்ந்த 3 பேரையும் தாக்கி மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவற்றை பறித்து சென்றுள்ளனர். இந்த 2 நிகழ்வுகள் குறித்து வேதாரண்யம் கடலோர காவல் நிலைய காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர்.